குட் மார்னிங். திஸ் இஸ் காமாக்ஷி ஃப்ரம் டேல்ஸ் அண்ட் டாக்ஸ் அட் ஸ்ரத்தா. இன்னைக்கு தமிழில் ஒரு கதை கேட்போம். இந்த கதை ஒரு சின்ன பையனை பற்றினது. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் ஒரு நல்ல புத்திசாலி பையன், நல்ல பையனும் கூட. அவன்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அவனுக்கு கோபம் ரொம்ப வரும். சட்டு சட்டுன்னு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். கோபம் வந்தால் நம்ம விளையாடிட்டு இருக்கிறப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸோ பெரியவங்களோ யார் இருந்தாலும் அவனால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. கோபம் வந்துருச்சுன்னா கண்ணா பின்னான்னு அவங்கள திட்டிடுவான். கடும் சொற்களை பிரயோகித்து எல்லாரோட மனசையும் காயப்படுத்துவான். அதனால் என்னாச்சு, அவன் கூட யாருமே ரொம்ப நாளைக்கு நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தால் யார் உங்கள் கூட நண்பர்களாக இருப்பாங்க? யாருமே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் அவன் ஒரு மாதிரி சோகமாக இருந்தான். இதை எல்லாத்தையும் அவங்க அப்பா கவனிச்சுட்டே இருந்தார். அவர் ஒரு நாள் பையனை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, இங்கே பாரு தம்பி, இந்த செவர் இருக்குது பற்றியா அப்படின்னு ஒரு வீட்டில் ஒரு செவரை காமிச்சார். ஆமாம்ப்பான்னு சொல்கிறான். இந்த செவர் முழுக்க உனக்கு தான். இதுக்கப்புறம் உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ ஒரு ஆணி எடுத்து அந்த செவத்தில் வேகமாக அடிச்சுக்கோ. பையனுக்கு புரியல அப்பா என்ன சொல்கிறாருன்னு. என்னப்பா இதுன்னு கேட்குறான். அப்பா சொல்கிறார், நீ என்னை எதுவுமே கேட்காத. இதுக்கப்புறம் உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஆணி எடுத்து எந்த செவத்தில் வேகமாக அடின்னு. சரின்னு பையனும் தொடர்ந்து அப்பா சொன்ன பேச்சை கேட்கலான்னு முடிவு பண்ணுறான். அன்னிலேருந்து எப்பெல்லாம் கோபம் வருதோ கடகடன்னு ஓடி போய் அந்த செவத்தில் ஆணி அடித்து அவன் கோபம் தீர்ற அளவுக்கு வேகமாக அடிக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆணி அடித்தான். அடுத்த நாள் கொஞ்சம் கம்மியாகி ஒரு 9, 8 ஆணி அடித்தான். இதே மாதிரி தினசரி கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு நாள் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கோபம் குறைய ஆரம்பிச்சிது. 10 ஆணி அடிச்சிட்டு இருந்தவன் 8, 7, 5ன்னு குறைஞ்சி ஒரு நாள் முழுக்க அவனுக்கு கோபமே வராமல் ஒரு ஆணி கூட அடிக்கலை. அவன் ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி முழுக்க நான் கோபமே படலை, நான் ஒரு ஆணி கூட அடிக்கலைன்னு. அப்பா சொல்கிறாரா, ரொம்ப சந்தோஷம் மகனே, இப்போ ஒன்று பண்ணு, நீ அந்த செவத்துக்கிட்ட போயிட்டு நீ அடித்த ஆணி எல்லாத்தையும் ஒன்றொன்னா பிடுங்கி எடுங்கிறாரு. பையன் மறுபடியும் குழப்பமாயிடுறான், எதுக்குப்பான்னு. இல்லை தம்பி, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அவனும் ஒரு அணியாக மெதுவாக பிடுங்கி எடுக்கிறான். அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி பாத்தியா, நீ ஆணி அடித்த, இப்போ அடித்த ஆணியை எடுத்துட்ட. இருந்தால் கூட இந்த செவத்தில் நீ அடித்த ஆணியோட அந்த வடு அப்படியே இருக்குது, அந்த மார்க் போகவே இல்லை செவத்திலிருந்து. இதே மாதிரி தான் நீ கோவம் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸை பெரியவங்களெல்லாம் கடுஞ்சொற்களால் பேசின அந்த வடு அவங்க மனசை விட்டு போகவே போகாது. இன்றைக்கி நீ அவங்க மேலே கோவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னோட வார்த்தைகளால் ஏற்படுத்தின காயம் அவங்க மனசை விட்டு என்றைக்குமே விலகாதுன்னு சொல்கிறாராம். பையன் கண்லேருந்து தண்ணியாக கொட்டுதான். அப்பா, இன்னைக்கு தான் நான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன், கோபம் எவ்வளோ ஒரு கெட்ட செயல்னு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன்ப்பா, இனிமே என் வாழ்நாள் முழுக்க யாரையும் என் வார்த்தைகளால் நான் காயப்படுத்தவே மாட்டேன். கோபமே படாமல் இருக்க நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். ஒருவேளை கோபம் வந்தாலும் நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவேனே தவிர கடும் சொற்களை உபயோகிக்க மாட்டேன். இது சத்தியம்ப்பான்னு சொல்கிறாராம். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் பையன் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டான்னு. இந்த பாடம் அந்த பையனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே. நம்மளுமே கோவப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் கோவப்பட்டால் என்ன பண்ணுறோம், வார்த்தையை கொட்டிடுறோம். வார்த்தையை கொட்டினா அள்ளவே முடியாது. நம்மளோட கோபம் ஒரு 10 நிமிஷத்தில் தீந்துரும். ஆனால் நம்ம கோபத்தில் பேசின கடுஞ்சொற்களோட வடு அடுத்தவங்களோட மனசில் என்னென்னைக்குமே இருக்கும். நம்ம கையால் ஒரு அடி அடித்தா கூட அந்த வலி உடனே போயிடும். ஆனால் வார்த்தைகளால் ஏற்படுத்தப்பட்ட காயம் என்றைக்குமே போகாது. இதைத்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். தீனார் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதனால் இதுக்கப்புறமாவது நம்ம வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தாமல் இனிமையான சொற்களை பேசுவோம். கோபம் வராமல் இருக்க எவ்வளோ முடியுமோ முயற்சிப்போம். கோபம் வருதா, அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவோம். இந்த மாதிரி இருந்தாலே நம்ம உலகம் கூடிய சீக்கிரம் அமைதியான உலகமாக மாறும். நல்ல சொற்கள் இருக்கிறப்ப எதுக்கு கடுஞ்சொற்கள் உபயோகிக்கணும்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இந்த திருக்குறளோட பொருளை உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி நடந்து வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.